அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கிறதுங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் ஆங்கில வருடத்தினுடைய முதன்மையான வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2026 வருடம் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் பிறக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த வருடத்திலேயாவது நாங்கள் நினைச்சது நடைபெறுமா, தங்களுடைய வாழ்வு வளமை பெறுமா, திருமணம் நடைபெறுமா, அரசு தொடர்பான வேலைகள் நடைபெறுமா, என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கப்பெற போகிறது, இந்த காலம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை பெரும்பாலும் கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள், பல சிந்தனைகள் உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். பிறகு இருக்கக்கூடிய இந்த 2026 எப்படி இருக்க போகிறதோ அப்படின்ற ஒரு ஆவல் ஒரு புறம் இருந்தாலும் பலவிதமான கேள்விகளும் தங்களுடைய மனதில் இந்நேரம் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வருடம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நவக்கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தரவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 வருடத்தினுடைய 12 மாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது முதன்மையான 6 மாதங்களில் ஒரு கலவையான நிலைகள் உருவாகும். அதிலும் முதல் 3 மாதங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மற்ற எல்லா விஷயங்களையுமே ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த 3 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கப்பெறும். அதாவது முதல் 6 மாதங்கள் சற்று கலவையானதாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். இறுதி 3 மாதங்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சில விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்பட திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களில் நீங்கள் ரொம்ப அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திற்குமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறதுலையும் பார்க்கும்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அப்படின்னக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான எதிர்மறையான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம், இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் நீங்கள் எல்லார்கிட்டையும் பகைமையை ஏற்படுத்திக்கிறது, தான் அப்படின்ற ஒரு தலைகணத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு எதெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது தங்களாலேயே கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதே தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த 2026 வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும்போது நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு கொடுக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க. வண்டி செலவு, வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும்
ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்தி கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல வந்து நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும்
பிரச்சனையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க. அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.